அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது சொன்னார்கள், உங்களில் யார் புத்ஹான் என்கிற ஒட்டகங்கள் விற்கப்படுகிற சந்தைக்கு சென்று மிக பிரம்மாண்டமான மிகவும் வலிமை மிக்க ஆரோக்கியமாக இருக்கிற 2 ஒட்டகங்களை அன்பளிப்பாக பெற்று திரும்புவார்கள் என்று கேட்டபொழுது அந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அனைத்து தோழர்களும் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நாங்கள் அனைவருமே அதை விரும்புவோம் என்றார்கள். அப்பொழுது நம்முடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, இந்த ஒட்டகங்களை நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியதாக கருதுகிறீர்களோ அந்த ஒட்டகங்களை விடவும் மஸ்ஜிதுக்கு சென்று அல்லாஹுடைய வேதத்திலிருந்து 2 ஆயத்துகளை கற்றுக்கொள்வது மிகவும் சிறப்புக்குரியது என்று சொன்னார்கள். உங்களுக்கு 3 ஒட்டகங்கள் கிடைப்பதை காட்டிலும் 3 ஆயத்துகளை நீங்கள் கற்றுக்கொள்வது சிறப்புக்குரியது என்றார்கள். 4 ஒட்டகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் 4 ஆயத்துகளை நீங்கள் கற்றுக்கொள்வது மிக சிறப்புக்குரியது என்று சொன்னார்கள். அந்த அரபு மண்ணில், அந்த அரபு சமூகத்தில், அந்த காலத்தில் மிக உயர்வும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகின்ற அந்த ஒட்டகங்களையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு குர்ஆனுடைய மேன்மையை, மகத்துவத்தை தங்களுடைய தோழர்களுக்கு அவருடைய நெஞ்சை தொடக்கூடிய வகையில் இந்த உதாரணத்தின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர வைத்திருக்கிறார்கள். அத்தனை பேரை சிறப்புக்குரியது அல்லாஹ் அகலிய இறுதி வேதமான தித்திக்கும் தேன்மறை திருக்குர்ஆன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த குர்ஆனை, அகழ்வளம் மிக்க அந்த குர்ஆனை, அளப்பெரிய நன்மைகளுக்கு வழிவகை செய்யக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே நம்மில் எத்தனையோ பேர்கள் குர்ஆனை கற்றவர்கள் உண்டு, கற்காதவர்கள் உண்டு. கற்றவர்கள் அன்றாடம் ஓதுவோம், கற்காதவர்கள் ஓதிக்கொள்வதற்கு முயற்சிப்போம், ஓத கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இதன் மூலம் நாளை மறுமையில் சுமக்க முடியாத நன்மைகளோடு அல்லாஹ் சந்திக்கக்கூடிய பேற்றினை இந்த குர்ஆன் வாயிலாக பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஏதோ மகத்தான அந்த ரம்லான் வருகிறது, குர்ஆன் அகலப்பட்ட அந்த சங்கைக்குரிய மாதம் வருகிறது. அந்த மாதம் வருவதற்கு முன்பே ஓத தெரிந்தவர்கள் ஓதுகிறவர்களாக அந்த மாதத்தை சந்திப்போம். ஓத தெரியாத சகோதரர்கள் கற்கக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். இதன் மூலம் நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் மிக பெரும் நன்மைகளை பெற்று அந்த குர்ஆன் மூலமாகவே சொர்க்கத்தை பெற்றவர்களாக நம் அனைவரையும் அந்த ஏக இறைவன் ஆக்கி பேரர்கள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.